ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு ப்ரோயிங் தமிழ். ஸோ பேக் வித் another கேம். நாள் கழிச்சு நம்ம சேனல் ஒரு கேம் பிளே வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். லாஸ்டா போட்டது கூட அந்த அசசின் கிரீட் 4 பிளாக் ஃபிளாகோட கேம் பிளே வீடியோ தான். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு சொல்லி மொபைல் கேம் வந்து ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ இந்த கேமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தி சீக்ரெட் எலிவேட்டர் ரீமாஸ்டர் தான். ஸோ பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயாவே இருக்கு, நீங்க கூட ஏற்றி செக் பண்ணி பாருங்க. ஒரு பசில் சால்விங் ஹாரர் கேம் தான் இந்த கேம். ஸோ அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து பயமுறுத்தி ஜம்ப்ஸ்கேர்ஸ் பண்ணாம கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த கேம் வந்து எல்லாமே நிறைய பசில்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு சோலோ கேமா இருக்கிறதுனால நீங்க அப்புறமா டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயா செக் பண்ணி பாருங்க எப்படின்னு வந்து கமெண்ட்ஸ். ஓரா பசங்க ஸ்கிப் பண்ண முடியும் பாருங்க. ஓரா பசங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ட்ரீம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பனி இந்த இடத்துல ஏதோ ஒரு கிளாஸ் ஆகும், ஏதோ நீ வந்து இடிக்கும்னு சொல்றான். அதுவும் இப்போ வந்து இடி என்ன வந்து இடிக்க போகுது. அது வெறும் மெமரி துண்டுக்கள் தான். இது வெறும் நினைவுகளோட துண்டுகள்ல ரொம்ப நகர முடியுது. எப்படியாவது இந்த கனவை விட்டு தப்பிக்கணும். இது கனவு யாரா கதவு சத்தியம் இந்த கதவு எவனோ ஒருத்தர் சாத்தனா. எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவனுக்கு எப்படி இது கனவு தெரியுது? ட்ரெயின்ல எங்கேயோ கூட்டு வர போயிட்டு இது ஒரு கனவு தெரியுது. ஆனா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இந்த ரூம் திறந்துருக்கு. என்னது இது? இது ஒரு விண்டோ டோர் மாதிரி. விண்டோ டோர் மாதிரி. அதுக்கு 4 சாவி வேணும். கேம் பேர் சீக்ரெட் எலிவேட்டர். இன்னும் எலிவேட்டரே பார்க்கல. இந்த சாவி இங்கதான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அதை கண்டுபிடிச்சா வந்துட்டோம். அங்க இருந்து கண்ணை மூடி இங்க கொண்டு வந்துட்டான். கதவு மூடி ஏதாவது வச்சிருக்கீங்களா? எல்லா இடமும் என்ன இது? ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஏதோ பாக்ஸ் நோ நியர். ஆமா, இங்க யாரும் இல்லை. இது ஏதோ என் சின்ன வயசுல பார்த்த ஒரு பொம்மை மாதிரி. சின்ன வயசுல பொம்மை உங்க ஊர்ல இப்படி விளையாடுவீங்க. சன்ரைஸ் மூன். நான் இது வரைக்கும் இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. நானே கேள்விப்பட்ட லாக் ஆயிருக்கு. இது என்ன? ஏதோ பழைய ரேடியோ இருக்கு. இங்க ஒரு லெட்டர் இருக்கு. நீ பாக்குறத உன்னால உணர முடியும். ஆனா உன்னால யாரையும் பார்க்க முடியும். என்னடா இது ஒரு புதுரா? பாக்குறத உன்னால உணர முடியும். ஆனா உன்னால யாரையும் பார்க்க. நீ எடுத்த பொருள் எல்லாம் இன்வென்டரியில இருக்கும். நம்ம பாக்குறத நம்மளால உணர முடியும். ஆனா யாரையும் பார்க்க முடியும். அப்ப அது பேயாதானே? பேய் எப்படி பார்க்க? அது இருக்குன்னு உணர்றதானே? என்னது இது? வரைஞ்சு வச்சிருக்கான். ஒன்ன உடனே லைட்டை உடச்சிடும். எலிவேட்டர் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் எலிவேட்டர் வரல? பட்டன் கிட்ட கரண்ட் வேற போயிருச்சு. ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இது வேற உள்ள ஏதோ போன் இருக்கு. யாருக்கா கால் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியாது. இது வேற ஒரு கனவு. ஓகே கேமர்ஸ், இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா இங்க இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு கேம் பிளே பண்ணும்போது குறுக்க ஆடு போடுறான். ஆனா நான் ஆஃப்லைன்ல தான் பிளே பண்ணேன். கேம் சூப்பரா தான் இருந்தது. சரி வாங்க போய் கேம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பெட்டர் பிளே ஆஃப்லைன் தான் எப்பவுமே. கதவு திறப்போமா, திறந்துருச்சு. இதுக்கு ஒரு ஆடு கொடுக்காதீங்கடா. இதெல்லாம் உடச்சு வேற வச்சிருக்காங்க. இங்க என்ன ஏதோ போட்டிருக்கோம் கீழே. ரூம் என்ன திறந்துருக்கு. இந்த செவத்துல இருந்து வர ஸ்மெல் இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு. கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுத்தி பார்க்க இதுதானே பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்கணும்னா சுத்தி பார்க்க இங்க நிறைய புக் இருக்கு. இங்கே புக் இருக்கு. ஓகே, காஞ்ச இலைகள் இந்த பேஜ்ல இருக்கா? எதுக்கு காஞ்ச இலைகள்? இது வரைக்கும் தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பசில் ஏதோ நான் பார்த்தேன். அப்புறம் எடுத்து வச்சிட்டேன். இங்க இது ரெட்டா இருக்கா? ஆஃப் பண்ணிட்டேன். ஒன் கீழே மலையா? ஆஹா, ஏதோ நவுறுது. என்னத்தை அமுக்கி விட்டுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒன்னு ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு மட்டும் நல்லா தெரியுது. நான் இப்பதான் கேம்ஸ் இதை பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுவே ஆக்டிவேட் பண்ணி வேற விட்டுது. எப்படி இது பசில் கேம் ஆச்சு? இவ்வளவு ஈஸியா கொடுத்து வச்சிருக்கான். எள்ளு மாதிரி எள்ளு திருப்பி போட்டு வச்சிருக்காங்க. யாரும் வெளில போனானே இப்போ. காரு. கார்ரா? இது கனவுல வந்தாலும் ஒண்ணு என்ன இருக்கு இதுல? கை விட்டு பார்ப்போம். சாவி. இது வாட்டர் போட கீ. துணி வைக்கிற இடத்துல ஒரு கீ. இது என்ன இடம்? இது சைக்கிள்லாம் இருக்கு. பொம்மை. நான் இந்த பொம்மையை பார்த்திருக்கேன். எல்லாம் இவன் சின்ன வயசோட நினைவுகள் தான் பிராக்மெண்டா. ஆஹா, இதுதான் கேம்ஸ். லோகோல இருந்த பேய். அட இந்த இருக்கு தோ கேம்ஸ். இதான் நம்ம வந்து ஆக்டிவேட் பார்க்காமலே வந்து ஆக்டிவேட். இது ஒன்னும் ஒரு டெட் எண்ட் மாதிரி தெரியும். முடிவு இல்லை. அது திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். யார் அவன் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கு? மனுஷனே கிடையாதுடா. அது ஏதோ ஒரு அம்மானுஷம் சக்திராது. அது கிட்ட போவானாடா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. டிஸ்டர்ப் பண்ணினா நீ இருக்க மாட்டேன். இருக்கிறா இப்படி போர்வையை போத்திட்டு உட்காந்துக்கிறேன். ஓகே கேமர்ஸ், ஆட பார்க்க சொன்னா பார்த்தாச்சு. இது வந்து ஒரு பழைய பியானோவா? அது பார்த்தா இந்த பழைய பியானோ பாக்குறதுக்காக நான் ஒரு 2 ஆடு பார்த்துட்டு வந்தேன். என்னது இது? எங்க ஆடு? இந்த சைடு 2, மேல 1. இதுக்கான ஆன்சர் இங்கே வச்சிருக்காங்க. 1. இது வந்து 2. 1 2. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கு. ஆஹா, இது தெரியாம போச்சு. ஓகே கேம்ஸ், நேரா போய் போச்சு. இங்க ஒருத்தன் உக்காந்து இருந்தான். இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லையா? ஆமா, இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லையே. இங்க ஒருத்தன் உக்காந்து இருந்தா அப்படியே காணும் கேம்ஸ். நீங்க பாருங்க, வெறுங்கால் நந்து ஸ்டேஜ்ல பாட்டு பாடும்போது செத்துட்டானா? கனவா முதல்ல? யாரா இப்ப அந்த பொம்மையை எடுத்துட்டு போனது? ஏன்டா இப்படி பயமுத்துறீங்க? கம்முன்னு இருக்கடா. இத்தனை அந்த பொம்மையை காணும். கம்முன்னு யாரோ என் கூட நந்து வர மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ஆபத்தை தோணும். செத்துட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? ஏற்கனவே செத்துட்டே உயிரோட இருக்கேன். செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கு. ஐ திங்க் இது ஏதோ வைக்கணும். ஓகே கேமர்ஸ், ஓபன் பண்ண சொன்னா. ஆனா இதுல தான் சாவி போடணும். நான் செக் பண்ணி பாக்குறேன். இதுல தான் வந்து சாவி போடணும். அங்க மறுபடியும் போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டே எதுவும் இல்ல. இது ஒரு கதவு தான் இருக்கு. இங்க போன் கால் பண்ணலாம் போல. இந்த லெட்டர் எடுத்து பார்ப்போம். ஹேங்கர் கோட் இன் த ஹவுஸ்.
வீட்டுல கோட்டை மாட்டி விடுறேன். போட்டிருக்க சட்டையை வந்து வீட்டுல மாட்டி விடணும். நான் யாருக்கும் ஃபோன் பண்ணணும். பேய் துரத்துதுன்னு தெரியுது. எனக்கா ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேளு. கனவா இருந்தாலும் எவனா வருவான்டா. சட்டையை ஒரு நிமிஷம் சட்டையை மாட்டி விட்டு நீங்க ஏதோ பாப்பா வச்சுக்க இதுவா தண்ணீர் குட்டைங்க நம்பர் கிடைச்சிருச்சு. 11 நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓல்ல வந்து இந்த 11ஆம் நம்பர் வைக்கணும் அந்த ஓட்டையில. நந்து வர மாதிரியே கேக்குது. இவனுங்க வேற சைக்கிள தள்ளி விட்டு விளையாண்டுருக்கேன். இந்த பேய் என்ன எல்லாத்தையும் எப்ப பார்த்தா தள்ளி விட்டு உருட்டி விட்டு தான் விளையாடிட்டு இருக்கு. உனக்கு தைரியமா இருந்தா நேர்ல சொல்றேன். நேர்ல வாடா நீ. ஆஹா ஓஹோ என்ன முடிக்குச்சு. என்னடா ஆகுது இங்க ஒரே வெறும் போறதுக்கு ஒரு வழி பாதை இருக்க ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. 4 சாவியை கண்டுபிடிச்சு அந்த சின்ன கதவு திறந்தா மட்டும்தான் உங்களால தப்பிக்க முடியும். இனிமேதான் உங்களோட சேலஞ்ச் ஆரம்பிக்கும். அப்ப இவ்வளவு நேரம் வெறும் டெமோ கட்டிட்டு இருந்தீங்களாடா என்ன வச்சு. பாவி ஓகே கேம்ஸ் நேரம் இங்க போவோம். திங்க் இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இட் பாசிபிள் டு ஓப்பன் ஆல் த டோர்ஸ். நம்ம சுத்தி இருக்க எல்லா கதையும் திறக்க முடியுமான்னு திறந்து பார்த்துட்டா போச்சு. இலை விட்டுரு என்ன இன்னும் இந்த கனவுல டீப்பரா கொண்டு போயிடுமோன்னு பயப்படுறான். அமுக்கு ஓகே கேம்ஸ் இந்த இலை விட்டுற பட்டன் அமுக்கிதான் கனவு ஆல்ரெடி கனவுன்னு தான் வந்துருச்சு. டீப்பரா போய் பார்த்துருவோம். இது வந்து ஒரு கண்டினியூஷன் கேமா தான் இருக்கும். ஸோ நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த கேம் முடிக்கிறேன் நிறுத்துட்டேன். டேய் அவன் இங்க வந்தா அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து இதே எலிவேட்டர் பட்டனாடா. எந்த ஊர்லடா இந்த மாதிரி ஒரு எலிவேட்டர் இருக்கு. இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஓகே கேம் சேவ் ஆயிருச்சு. இது வரைக்கும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 16 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நல்லா செட் பண்ணி அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டி. நீங்களும் இந்த கேம் ஏற்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் பாய்.